டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் கூட அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான். இந்து நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. 5146 தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அரசு பள்ளிகளில் உள்ள 5146 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டதாவது, தமிழகத்தில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 2011 மற்றும் 12ஆம் நிதியாண்டில் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் 1581 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 3565 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் 5146 ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிடப்பட்டது. இந்த தற்காலிக பணியிடங்களுக்கு தொடர் நீட்டிப்பு காலம் கடந்த டிசம்பர் மாதத்துடன் நிறைவு பெற்றது. இதற்கிடையே தேவை அடிப்படையில் இந்த 5146 தற்காலிக பணியிடங்களையும் நிரந்தரமாக்க தொடக்க கல்வி இயக்குனர் அரசிற்கு கருத்துரு அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் போட்டிருக்காங்க. இதை ஏற்று நிதித்துறை ஒப்புதலுடன் 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக அடிப்படையில் உள்ள 1581 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 3549 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைக்க ஆணையிடப்படுகிறது. இதில் 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் உள்ள 16 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.